முக்கிய செய்தி. தமிழ்நாட்டின் 6 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர், திருச்சி, சேலம், நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் அடுத்த மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் இணைக்கிறார். லட்சுமணன், தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக மோகன், இந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் மழையின் பாதிப்பானது ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே சற்று அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் தான் தமிழகத்திற்கு பொறுத்தவரை அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையமானது கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் அடுத்த 3 மணி நேரத்திற்குள் தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இந்த கரூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும், மேலும் இந்த கரூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், நாமக்கல், மேலும் சிவகங்கை ஆகிய பகுதிகளில் அடுத்த 3 மணி நேரத்திற்குள் லேசான வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையமானது கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த கடலோர பகுதிகளில் மட்டுமே புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கரையை பொழுது தாக்கமான சற்று அதிகரித்து காணப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது இந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியான பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு மற்றும் இந்த ஆந்திராவிற்கு 480 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது நிலை கொண்டுள்ளதாகவும், மேலும் இந்த சென்னைக்கு மட்டுமே 470 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது நிலை கொண்டுள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையமானது கூறப்பட்டது. குறிப்பாக 1 மணி நேரத்திற்கு 7 முதல் 8 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயலானது தற்போது நகர்ந்து கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதன் எதிரொலியாக சென்னை புறநகர் மட்டுமல்லாமல் மேலும் ஒரு சில மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், மேலும் இந்த மழையின் பாதிப்பு பொறுத்தவரையுமே அடுத்த 4 நாட்களுக்கு, அதாவது இந்த புதிய வங்கக்கடல் உருவாக்கியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கரையை கடக்கும் வரை மழையின் பாதிப்பானது இந்த கடலோர பகுதிகள் மேலும் இந்த ஒரு சில மாவட்டங்களில் சற்று அதிகரித்துதான் காணப்படும் எனவும், மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு பிறகு மழையின் தாக்கமான சற்று குறைந்து காணப்படும். மேலும் இந்த உருவாகி இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுவிழந்த பிறகு மழையின் தாக்கமானது தமிழகத்தில் குறைந்துவிடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையமானது தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.